ஹலோ பியூட்டிஸ், பயங்கர வைரலாக போயிட்டுருக்கிற டேன் ரிமூவல் சோப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெரி சிம்பிள், ஹை குவாலிட்டியாக நம்ம பண்ண போகிறோம். நான் அதுக்கு கோட் மில்க் சோப் பேஸ் எடுத்திருக்கேன். இது நானே மேக் பண்ணது. ஸோ ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த சோப் பேஸ் உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த சோப் பேஸ் நான் 90 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணியே எடுத்திருக்கேன். நம்ம இன்றைக்கி கோல்டு ப்ராசஸில் பண்ண போகிறதில்ல, மெல்ட் அண்ட் போரில் பண்ணுறோம். ஏன்னா கோல்டு ப்ராசஸில் பண்ணால் ரொம்ப நாள் நம்ம வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு 3 கிராம் ஆஃப் கோஜிக் ஆசிட் எடுத்திருக்கேன். கோஜிக் ஆசிட் நம்ம 3% to 6%, அதாவது 3 கிராம்லேருந்து 6 கிராம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணுறது கேரட் பவுடர். இது கேரட் பவுட்ரு நம்ம ட்ரை பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் எடுத்திருக்கேன், ஃப்ரூட் மிக்ஸ் அந்த ஃப்ளேவரில், ஏன்னா கேரட் போட்டிருக்கோம்ல அதனால். இப்போ என்ன பண்ணலாம், சோப் பேஸை இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் அடுப்பில் வச்சு சூடு ஏற்றணும். அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு மெல்ட் ஆயிரும். சிம்மில் வச்சு மெல்ட் பண்ணுங்கள், ஜாஸ்தியாக வச்சு மெல்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சோப் பேஸ் நல்லா மெல்ட் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் கோஜிக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்கேன். கோஜிக் ஆசிட் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தான் அது தாங்கும். அதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட குவாலிட்டி கம்மி ஆகிடும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டிகிரி வெப்பநிலை இருக்கும்போது நம்ம கோஜிக் ஆசிட் ஆட் பண்ணிக்கலாம். கோஜிக் ஆசிட் நல்லா மிக்ஸ் ஆகணும். கேரட் பவுடர் மிக்ஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. கோஜிக் ஆசிட் மிக்ஸ் ஆன உடனே கேரட் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட் பவுடர் ஒரிஜினல், அதனால் சோப்புக்கு கொஞ்சம் கொலான்னு இருக்கிற தன்மை இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. ட்ரஸ்ட் மீ, வேறு லெவலில் உங்களுக்கு உங்களோட டேன் ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், ஃப்ரூட் மிக்ஸ். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மோல்டில் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மோல்டு பார்த்திங்கன்னா கேக் மோல்டு தனித்தனியாகவே கிடச்சிது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அதனால் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் தென்காசியில் வாங்கினேன். நான் எங்கே வாங்கினேன்னு வேணால் இன்னொரு வீடியோவில் நான் கொடுக்குறேன். அது போக எனக்கு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, அதை நான் இன்னொரு மோல்டில் கம்மியாக ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம இதை ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் டே எடுத்தேன். இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கேரட் பவுடர் இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேறு லெவலில் டேன் ரிமூவ் ஆகும். இந்த மாதிரி டேன் ரிமூவல் சோப் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சோப்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ப்ரிகாஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக வேலை செய்யும். ஃபுட்டும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி நைட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.